friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் சூப்பரான நல்ல கலர்ஃபுல்லான கொழுக்கட்டை பண்ண போறோம். நம்ம ஏற்கனவே மெட்ராஸ் சமையல்ல பிடி கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். அப்புறமா வந்து நிறைய டைப் பூர்ணம் கொழுக்கட்டை பண்ணியிருக்கோம். நம்ம வந்து தேங்காய் சேர்த்து பண்ணியிருக்கோம். அப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணியிருக்கோம். போன வருஷம் வந்து வேர்க்கடலை சேர்த்து பண்ணோம். அந்த மாதிரி நிறைய டைப் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து பாசிப்பருப்பு சேர்த்து பூர்ணம் பண்ண போறோம். இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். கூடவே 1 கப் தண்ணி சேர்த்துட்டு பாசிப்பருப்பு நல்லா வெந்து வரணும். இது வந்து சீக்கிரமாக வெந்துடும், குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கும் போதே அழகாக வெந்து வந்துடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி சாஃப்டாக வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இப்போது வெல்லம் பாகு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் துருவின வெல்லம் எடுத்திருக்கேன். கூடவே வந்து 1/2 கப் தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு பாகுபதம் எதுவும் தேவையில்ல, வெல்லம் கரைஞ்சாலே போதும். இப்போ இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்குது. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 1/2 கப் துருவின தேங்காய், நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு வாட்டி கலந்துடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல வெல்லப்பாகு, அதை வந்து நம்ம அப்படியே உள்ளே சேர்த்துடணும். ஒருவேளை வெல்லத்தில் வந்து எந்தவித அழுக்கும் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு, அதையும் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்து வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் சூடு பண்ண அழகாக சூப்பராக வந்துடும். இப்போ பார்க்குறப்போ பாருங்கள், அப்படியே அந்த வெல்லத்தை வந்து தேங்காய் நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம கலந்து விடுறப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப இறுகிடக்கூடாது, அது ஏன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஆறுனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். அதனால் இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம வந்து கொழுக்கட்டைக்கு மாவு தயார் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து 3 கலர் பண்ணுறதுனால 3ஆக பிரித்து பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஒரே இதாக பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1/2 கப் மாவு வேணும். நான் வந்து 3ஆக பண்ணுறதுனால அரை கப்பாக பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலருக்கு நான் இன்றைக்கி வந்து ஒரு பாதி கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டி வச்சிடலாம். நமக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கேரட் ஜூஸ் வேணும். அதை வந்து இந்த மாதிரி ஒரு மெஷரிங் கப்பில் மாற்றி வச்சுருக்கேன். 1/2 கப் மாவுக்கு நமக்கு வந்து 1/2 கப் தண்ணி வேணும். அதனால் நமக்கு வந்து எந்த கப்பில் மாவு அளக்குறோமோ அதே கப்புக்கு 1/2 கப் வர மாதிரி தண்ணி பொருட்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கேரட் ஜூஸ் ப்ளஸ் தண்ணி சேர்த்து 1/2 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். நம்ம வந்து 1/2 கப் தண்ணி எடுத்தோம்ல, அதுக்கு வந்து 1/2 கப் மாவு, நமக்கு வந்து இடியாப்பம் மாவு இல்லைனா கொழுக்கட்டை மாவுன்னு கிடைக்கும்ல, அது சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் போல் நெய், கடைசியாக 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கேரட் ஜூஸ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே சேர்க்கணும். நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல மாவு, அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விடுறப்போ நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்காது. அதே நேரம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. அதே நேரம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுனாலும் கொழுக்கட்டை வந்து ஒரு மாதிரி பிசுன்னு ஆகிரும். அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து கலந்து விட்டுட்டே அதே பேனில் வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு வந்து கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து ஒரு நிமிஷம் மூடி வைக்கிறது தான் ஓகே. ஆனால் நான் வந்து அப்படி சூடாக இருக்கும்போது நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக அழகாக எல்லாம் சேர்ந்து வரும். இப்போ இதில் வந்து நமக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மீதியை வந்து மூடி வச்சுக்கோங்க. நான் வந்து 4ஆக பிரிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நம்ம எப்போவுமே வந்து எல்லா வீடியோலையும் நம்ம வந்து கை வச்சு தான் ஷேப் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து சரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த அச்சு எடுத்திருக்கேன். இதில் வந்து அப்படியே உள்ளே சேர்த்துட்டு அப்படியே ஓரங்களை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணிடணும். உள்ளே வந்து நல்லா ஒரு பூரணம் வைக்கிறதுக்கு நிறைய கேப் கொடுத்துக்கோங்க. நமக்கு வந்து மாவுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்ம வந்து பூரணம் வைக்கணும். அப்போ தான் வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து நம்ம கவர் பண்ணிடலாம். அந்த விரிசல் எல்லாம் இல்லாமல் நம்ம வந்து நல்லா ஸ்மூத்தாக கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக வந்துடும். இப்போ இதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது.
அடுத்தது நம்ம வந்து பிங்க் கலர் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக பீட்ரூட், ஒரு சின்ன துண்டு பீட்ரூட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பீட்ரூட் ஜூஸ்லேருந்து நமக்கு வந்து ரொம்ப கொஞ்சமாக போதும், 1 டேபிள் ஸ்பூன் போதும். மீதிக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஸோ அரை கப் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இதை வந்து மறுபடியும் அதே மாதிரி ஒரு பேனில் மாற்றிட்டு நல்லா கொதித்து வரட்டும். அதே மாதிரி தான் அரை கப் தண்ணிக்கு அரை கப் மாவு, கூடவே அரை டீஸ்பூன் நெய், அப்படி இல்லைனா எண்ணெய், கடைசியாக தேவையான உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு கலந்துட்டு, இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம உள்ளே சேர்த்துட்டு கலந்துட்டா போதும். பீட்ரூட் வந்து நம்ம ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம், சும்மா அந்த கலருக்காக தான் நம்ம சேர்த்துக்கிறோம். அதனால ரொம்ப குறைவாக இருந்தாலே போதும். இந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இப்போ அதே மாதிரி தான் இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நமக்கு வந்து 4 பிரித்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன அச்சின்னா நமக்கு வந்து 6 பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஸ்மூத்தாக உருட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அச்சில் வைக்கும்போது அந்த விரிசலெல்லாம் இல்லாமல் நல்லா நீட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஒரு பள்ளம் மாதிரி உள்ளே வச்சதுக்கப்புறமா நமக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் வேணுமோ அதை வந்து நம்ம உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் ஸ்டஃபிங் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் வந்து நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக வரும். மறுபடியும் கீழே இருக்கிறத நல்லா சீல் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக சீல் ஆகிரும். இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணும்போது பாருங்கள், சூப்பரான கலராக இருக்குது. இதே மாதிரி நமக்கு வந்து மீதி இருக்கிறதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். கடைசியாக நம்ம பாரம்பரியமான வெள்ளை நிறம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து அதே மாதிரி தான் அரை கப் தண்ணி, கூடவே அரை டீஸ்பூன் நெய், 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரை கப் மாவு வந்து உள்ளே சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விடுறப்போ நல்லா கரெக்டான பதத்தில் வந்துடும். இப்போ அதே மாதிரி தான் இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம அச்சுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடணும். ஸ்டஃப் பண்ணிவிட்டு அப்படியே எல்லா பக்கத்துலேயும் சுற்றி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். பாருங்கள், இந்த மாதிரி அப்படியே அந்த வெள்ளை நிறமும் அழகாக வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஓட்டை போட்ட பாத்திரத்தில் வச்சுருக்கேன். அப்படிலாம் இட்லி தட்டு எதில் வேணாலும் நம்ம எப்போ வைக்கிற எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். இப்போது இட்லி தட்டில் தண்ணி சேர்த்துட்டு அதில் ஆவி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே வைக்கணும். உள்ளே வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சா போதும். இருக்கட்டும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ பாருங்கள், அவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இதில் வந்து நமக்கு கேரட் இல்லைனா பீட்ரூட் சேர்த்ததுனால அந்த ஸ்மெல் வருமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக வராது. ஏன்னா ரொம்ப கொஞ்சமாக தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதுவும் வந்து அந்த ஒரு கலருக்காக தான். எப்போவுமே வந்து குழந்தைங்கக்கிட்ட வந்து இந்த கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சடா, டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? ஃபஸ்ட் என்ன ஃப்ளேவர் டேஸ்ட் பண்ண போகிறேன்? Pomegranate. சரி, நல்லா இருக்கா? சரி, அடுத்து என்ன ஃப்ளேவர் சாப்பிடுவோம்? Mango. மேங்கோவா? சரி. நல்லா இருக்கா? Make this 100 times more. 100 டைம்ஸ் பண்ணவா? டெய்லி பண்ணிடுவோம் அப்போ இதை. Yes. அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். Subscribe. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க Subscribe பண்ணுங்க. ப்ளீஸ். Please. Bye bye.